ஓகே. நம்ம லாஸ்டா பார்த்திருந்தோம். ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல வந்து பிரதான தொழிற்பாடுகள் என்ன அப்படின்ட்டு. அதுல ஒண்ணு பார்த்திருந்தோம் என்னன்னு கேட்டா, முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட் அட மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் பயனர் பயனர் இடைமுகம் இன்டர்ஃபேஸ வழங்குறதுன்ட்டு பார்த்திருந்தோம். சரியா? அதுல பார்த்தீங்கன்னு கேட்டா நம்ம முகாமைத்துவத்துல பார்த்தோம் என்னென்ன ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், அது மாதிரி நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். இது அவ்வளோத்தையும் நம்ம பார்த்தோம் என்னென்ன அப்படின்ட்டு லாஸ்ட் கிளாஸ்ல அதான் பார்த்தோம். ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட் எந்த ப்ரோசஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், எதுக்கான ரிசோர்ஸஸ்லாம் இருக்கான்னு பார்க்கறது, எந்த ப்ரோசஸை முதல்ல எக்ஸிக்யூட் பண்றது, எதை வந்து ரேம்ல அதுக்கு தேவையான தகவல் எடுத்துக்கொள்றது, அந்த மாதிரியான ப்ரோசஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மேனேஜ் பண்றது இந்த ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துருந்தோம் நினைவக முகாமைத்துவம். பிரைமரி மெமரி, பிரைமரி மெமரி ரேம். அப்ப ரேம்ல எப்படி மேனேஜ் பண்றது, அடுத்து எக்ஸ்டர்னல் டிவைஸ், எக்ஸ்டர்னல் மெமரிஸ் எப்படி மேனேஜ் பண்றது, ப்ரோசஸ்க்கு தேவையான தகவல்களை எப்படி சேமிச்சு வச்சு கொள்றது, ப்ரோசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல உள்ள தகவல்களை எங்கே கொண்டு போய் சேமிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி சேமிப்பு, அதாவது நினைவகத்துடன் தொடர்புடைய மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவ செயற்பாடுகளை உள்ளடக்கியதுதான் இது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திருந்தோம் சாதன முகாமைத்துவம். எந்தெந்த டிவைசஸ் வந்து நம்ம லேப்லயோ கம்ப்யூட்டர்ஸ்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, எது வந்து ஒர்க் பண்ணுது, எந்த டிவைஸ்ல டிரைவர்ஸ் இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் சாதனத்தை முகாமைச்சு இதெல்லாமே வந்து யார் செய்யறா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? அதுக்கப்புறம் இருந்த பார்த்தோம் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அது என்ன வகையான ஃபைல்ஸ் எந்த ஃபோல்டர்ஸ்ல இருக்கு, எந்த டிரெக்டரிஸ்ல இருக்கு, அதை அன்னெசரி ஃபைல்ஸை வந்து டிலீட் பண்றது, டெம்பரரி ஃபைல்ஸை வந்து டிலீட் பண்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு கேட்டால் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்றது, ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது இந்த ஃபைல் மேனேஜ்மெண்டா இருக்க போகுது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் காப்பு முகாமைத்துவம், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். எவ்வாறு நம்ம, அதாவது கண்ணுக்கு தேவையான நச்சு நிரல்களை வந்து எப்படி பாதுகாத்து கொள்றது அப்படிங்கிறத காப்பு முகாமைத்துவம் பார்த்துருந்தோம். சரி, இது அவ்வளவு நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அதுக்கப்புறம் இப்போ டிவைசஸ் வந்து எந்தெந்த டிவைசஸ் வந்து நம்மளோட நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் வேற எந்த நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கு, அதோட ஸ்பீடு என்ன, அந்த மாதிரியான வலையமைப்பு சார்ந்த முகாமைத்துவ செயற்பாடுகள் உள்ளடக்கியது இந்த நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட். பாருங்க, அந்த அச்சுப்பொறிகள் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கா, வேற ஏதாச்சும் டிவைசஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளடக்கியது தான் இது. சரியா? அதுக்கப்புறம் பார்க்க போறோம் பயனர் இடைமுகம். பயனர் இடைமுகத்தை வந்து பாத்தீங்கன்னு கேட்டா, அதாவது நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று கொடுக்குது. ஓஎஸ் தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பயனர் இடைமுகம். ஹார்ட்வேர் இருப்பாரு இங்க, இங்க யூசர் இருப்பாரு, இங்க யூசர் இருப்பாரு. இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்றவர் யாருன்னு கேட்டா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹார்ட்வேர்ஸை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து அதை வந்து யூசரோட கனெக்ட் பண்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரி, அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டா பயனர் இடைமுகத்தை வழங்குது. சரியா? நம்ம பார்த்துருக்கோம் ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னு கேட்டா இந்த மாதிரி கிராஃபிக்கல் அப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இல்ல. இதெல்லாம் கிராஃபிக்கலா இருக்குன்னா இது கேன்சல் பண்றதுனா இது கேன்சல் பண்றது, மினிமைஸ் பண்றது, மேக்ஸிமைஸ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இது ஒரு கிராஃபிக்கல் யூசரா இருக்கு. இப்போ இதைத்தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டா கிராஃபிக்கல் யூசர்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐக்கன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் சிம்பிள் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி கிராஃபிக்கலா இருக்கும். அதை வந்து நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டா வரைவியல், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், GUI அப்படின்னு சொல்லுவோம். வரைவியல் பயனர் இடைமுகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே கட்டளை கோட்டு கமாண்ட் லைன் நம்ம வந்து அங்க எதுவுமே இருக்காது. அங்க வந்து என்ன செய்யாதுன்னு கேட்டா இந்த மாதிரி என்ன நடக்காது, இப்படி ஐக்கன் இருக்காது, சரி சிம்பிள்ஸ் இருக்காது, ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்காது, இப்படி பாயிண்டர் இருக்காது. அந்த மாதிரியான விஷயத்த நம்ம சொல்லுவோம் எனக்கு கமாண்ட் லைன். வேணா பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நம்ம பிளே நம்ம வந்து என்ன செய்யலாம், கமாண்ட் லைனும் யூஸ் பண்ணலாம். ஷேர் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது வந்து கமாண்ட் லைன். சரியா? இப்ப இதுல வந்து நம்ம இதுல வந்து என்ன செய்யணும், இப்ப நம்ம இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்ப இதுல வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து இப்ப எதுவும் கேன்சல் பண்றோம்னா இதுல வந்து கமாண்ட் தான் அடிக்கணும். சரியா? இப்ப சிடி யூஸ், அப்ப பாருங்க,
இப்போ வந்து நான் டிரெக்டரி வந்து இருந்துச்சு என்னன்னு கேட்டா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்து இருந்துச்சு வந்து என்னன்னு கேட்டா, யூசர்ஸ் யூசர்ஸ்க்குள்ள பர்சன்ங்கிற ஃபோல்டர்ல தான் நான் இருந்தேன் அந்த டிரெக்டரியில. ஆனா இப்போ என்ன செஞ்சேன், சிடி யூசர்ஸ்ங்கிற இதுல வந்து என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். அந்த இப்படி வந்து நிறைய இதுல கமாண்ட் லைன் இதுல வந்து நம்ம என்ன செய்யணும், EI டிரெக்டரிஸ். இப்போ இதுல இருக்க டிரெக்டரிஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னு கேட்டா, இதுல வந்து பாருங்கன்னு கேட்டா இந்த ஃபோல்டர்ஸ்க்கு இவ்வளவு இருக்கு. சரி, இது வந்து என்ன கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். சரி, இதுல வந்து என்ன நடக்கும், இப்போ பாத்தீங்கன்னா நான் கொடுத்த மாதிரி கமாண்ட் லைன்ல தான் எல்லாமே நடக்கும். விளங்குதா? அப்போ உங்களுக்கு எதுவும் ஓபன் பண்ணணும், ஃபைல் ஓபன் பண்றதா அதுக்கான கமெண்ட் கொடுக்கணும், க்ளோஸ் பண்றதா அதுக்கான கமெண்ட் கொடுக்கணும். சரியா? அப்படி என்ன செய்ய போ எல்லாத்துக்குமே வந்து கமாண்ட் லைன். அப்ப இதைத்தான் சொல்லுவோம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பெரும்பாலும் வந்து எல்லாம் GUI தான் யூஸ் பண்ணோம். நம்ம நல்ல சைபர் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரியான நிறைய பெரிய பெரிய விஷயங்களுக்கு வந்து நிறைய பேர் கமாண்ட் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆரம்ப காலத்துல ராணுவ நடவடிக்கைகளா இருக்கட்டும், அதே மாதிரி ஆரம்ப காலங்கள்ல வந்து GUI இல்லாத நேரத்துல எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டது எதுன்னு கேட்டா இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸா தான் இருக்கும். அப்ப இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கமாண்ட் லைன். அதாவது ஒரு கருப்பு இந்த இதுல பிளாக் இதுல வந்து எழுத்துக்கள் இருக்கு, இதுல வந்து கமாண்ட் லைன் நம்ம கமாண்ட் கட்டளைகளை கொடுக்குறோம். அந்த கட்டளைகளை கொடுத்து தான் என்ன செய்யறோம், செயற்பாடுகளை இயங்க வைக்கிறோம். ஒரு ஃபைலை ஓபன் பண்ணுங்க, ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க. சரியா? இதை வந்து இதுல சேவ் பண்ணுங்க, இதை வந்து இதுல காப்பி பண்ணுங்க. அப்படி எல்லாமே இப்ப நம்ம காப்பி பண்றது என்ன செய்வோம், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுவோம், அப்புறம் பேஸ்ட் பண்ணுவோம். ஆனா இதுல அப்படி இல்லை, இது கமாண்ட் லைன் கொடுக்கும். நீங்க கமாண்ட் கொடுங்க, கட்டளைகள் கொடுக்கணும். அப்ப அந்த கட்டளைகளை கொடுத்து தான் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா எல்லா வேலைகளும் செஞ்சோம். இதைத்தான் வந்து சொல்லுவோம் கேட்டா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம் GUI. அப்ப GUIங்கிறது நீங்க இப்ப யூஸ் பண்றது வளமையா நம்ம யூஸ் பண்றது தான் இந்த GUI. சரியா? இது வந்து GUI இருக்க போகுது. சரியா? நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னு கேட்டா உங்களுக்கு இது வந்து GUI. சரியா? இது வந்து என்ன இருக்கு, GUI இருக்கு. எப்படி பாருங்க, இன்னைக்கு ஒரு ஐக்கன் ஒன்று இருக்கிறதா, இதுல ஒரு ஐக்கன் ஒன்று இருக்கு இன்னைக்கு எல்லாம், இதெல்லாம் ஐக்கன் இருக்கு. அப்ப இது என்னன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இதை பாருங்க, நம்ம மவுஸ் நான் கொண்டு போகல அது பாயிண்டர்னு சொல்லுவோம். அப்போ பாயிண்டர் ஒன்று இருக்கு. சரியா? வரைவியல் ஒன்று இருக்கு. இப்ப இதுகளை நம்ம சொல்றதுக்கு என்னன்னு கேட்டா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா வரைவியல் GUI கிராஃபிக்கலா இருக்கு, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? உங்களுக்கு நான் சொன்னேன் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு சொன்னோம். இந்த ஸ்க்ரீன்ல இருக்கு, இல்ல பாருங்க. இப்போ டேட் டைம், இப்போ டைம் தேவைன்னா நம்ம டைம் அடிச்சோம்னா டைம் வரும். அது ட்ரை பண்ணி பார்ப்போம். டைம் இந்த பாருங்க, டைம் 6:20. அப்ப அந்த டைம் வருது. அப்படி என்ன செய்ய ஒவ்வொரு டைம் நமக்கு அப்படியா கிராஃபிக்கல் யூசர் இருந்தா என்ன செய்வோம், இந்தாங்க நீ போயிட்டு நம்ம இதுல பார்க்கலாம் நமக்கு டைம் தெரியும். அப்ப கிராஃபிக்கல் யூசருக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க, கமாண்ட் லைனுக்கும் கிராஃபிக்கல் யூசர்ஸ்க்கும் இடையிலான வித்தியாசம். சரியா? இந்த அப்புறம் கட்டளை நினைவு தாண்டி எல்லாம் இருக்கு, டேட் நடிச்சா டேட்னு வர போற. அப்ப இதெல்லாம் வந்து கட்டளை கட்டளை மூலம் கொடுக்கறது தான் இது. அதுதான் கட்டளை. சரி, கிராஃபிக் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் வரைவியல் நம்ம சொன்னது இப்ப பாருங்க என்ன இருக்கு, ஐக்கான் அது இதெல்லாம் இருக்கு. அதுல நம்ம சொல்லுவோம் விம் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியா ஞாபகம் வச்சு சொல்றேன். அதாவது விண்டோஸ் ஒன்று இருக்கு, இந்த பெரிய விண்டோ ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஐக்கன் இருக்கும். அதுக்கப்புறம் மெனு பார் இருக்கும். அதுக்கப்புறம் பாயிண்டர். அது இதை முதல் எழுத்தை வச்சுதான் விம்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. விம்ப், விண்டோஸ், ஐக்கன், மெனு, பாயிண்டர். சரியா? அப்போ ஒரு கிராஃபிக்கல் யூசர்ஸ்ல இருக்க வேண்டிய சாளரம், அதாவது விண்டோஸ், இது ஒரு விண்டோ ஒன்று இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பட்டியல் மெனு ஒன்று இருக்காரு, இந்த இப்போ நம்ம ரைட் கிளிக்லாம் பண்ணா மெனு ஒன்று வருவாரு. அதுக்கப்புறம் சுட்டன் பாயிண்டர். அப்ப நம்ம மவுஸ்ல இருந்து இருக்கு, இப்ப நாங்க இன்னைக்கு கொண்டு போறோம்லாம் பாயிண்டர், அவர் போயிடும். படவுரு இந்த இருக்கு, ஐக்கன்ஸும் இருக்காரு. இது இப்ப ஜிஸ்பிசியா இருந்தா பெரிய ஃபோல்டர்னா ஒண்ணு, அப்ப அதுக்கேத்த மாதிரி ஃபயர்பாக்ஸ்னா ஒண்ணு, அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு ஐக்கன் இருக்கு. அப்ப இதை வந்து ஐக்கன் சொல்லுவோம். அப்போ ஒரு கிராஃபிக்கல் யூசர்ஸ்ல வந்து என்னென்ன 4 பிரதான கூறுகள் இருப்பாரு, விண்டோஸ், ஐ ஐக்கன், மெனு, பாயிண்டர். அப்படி என்ன செய்ய முக்கியமான 4 அம்சங்கள் இருக்காரு. இதனாலே கொண்டிருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கீங்க. சரி, அடுத்து காணப்படும் பிரயோக மென்பொருட்கள் நம்ம பார்த்துப்போம். பிரயோக மென்பொருட்கள்னா நம்ம என்ன சொன்னோம், ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ஏன்னா அதாவது என்ன தனது யூசரோட தேவைகளுக்கு ஏற்ப யூஸ் பண்றது தான் இது. பணி செயல்பாடு பணி செயல்முறை பல்வேறு வழிகளில் உதவுகின்றது என்பதை நீங்கள் தற்போது அறிந்துள்ளது. நம்ம பணி செயல்முறை எல்லாத்துக்கும் உதவுது நம்ம பார்த்துப்போம். கணி சீரான இயக்கம் மற்றும் கண்ணுக்கேற்பவர்கள் அச்சுறுத்தல் தடுக்கும் ஆகியவற்றுக்கும் பல்வேறு பிரயோக மென்பொருள்கள் பணி செயல்முறைமையில் உள்ளன. முன்னர் பொதுவாக பிரயோகம் என்பது தனியாக கொள்வனவு செய்து நிறுவ வேண்டியிருந்த போதும் இன்று பல பிரயோக மென்பொருள் பணிசெயல் முறை மென்பொருளாகவே அதாவது முன்ன பாத்தீங்கன்னு கேட்டா பிரயோக மென்பொருள் வந்து பாத்தீங்கன்னு கேட்டா
என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, முன்ன வந்து நம்ம வந்து செப்பரேட்டா போடணும் கம்ப்யூட்டர்ஸ்க்கு. சரியா? ஆனா இப்போ உள்ள கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இல்லை. நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போடும்போதே, ஓஎஸ் போடும்போதே அதுவும் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். பேக்கப் சாஃப்ட்வேரா இருக்கட்டும், டிஸ்க் கிளீனர் ஸ்கேனரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்ஃப்ராக்மெண்டேஷனா இருக்கட்டும், ஃபைல் கம்ப்ரெஷனா இருக்கட்டும், டாஸ்க் மேனேஜரா இருக்கட்டும், அந்த மாதிரி அப்புறம் ஆன்டி சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், அதாவது வைரஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் என்ன கேட்டா செப்பரேட்டா போட தேவை. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன செஞ்சிடும், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போடும்போதே இந்த பிரயோக மென்பொருட்களும் இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணின்ற பிரயோகத்தை, அதாவது எஃபிசியன்ஸுக்கு ஒரு வினைத்திறனை அதிகரிக்கிறதுக்கு அதுகளுக்காக யூஸ் பண்றது இந்த பிரயோக மென்பொருட்கள். சரியா? அப்ப இப்ப வந்து செப்பரேட்டா போட தேவை, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போடும்போதே வந்துருது. சரியா? ஆஹ் இந்த பாருங்க, டிஸ்க் பார்ட்டிஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, சிங்க்ரோனைஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறோம் பட் டிஸ்க் பார்ட்டிஷன். சரியா? டிஸ்க் பார்ட்டிஷன் அப்படின்னா என்ன? பொதுவா பாத்தீங்கன்னா கணினியில் பௌதிக ரீதியா ஒரு வன்வட்டு மட்டுமே காணப்படும். கணினில வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் என்ன செஞ்சிருக்கோம், இருக்கும். ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். இவ்வாறு வன்விட்டு, அதாவது இருக்க ஹார்ட் டிஸ்க், நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க ஹார்ட் டிஸ்க பல பகுதிகளாக ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு அப்படி பல பகுதிகளாக பிரிக்கிறது நம்ம தான் சொல்லுவாங்கன்னா பார்ட்டிஷன். சரியா? அதாவது ஒரு தர்க்க ரீதியாக பாருங்க இருக்கும் ஒரு வன்வட்டு மட்டுமே காணப்படும். இன்னும் அது தர்க்க ரீதியாக பாகங்களாக வேறாக்கப்படும். இவ்வாறு வன்வட்டு தேவைக்கேற்ப பாகங்களாக பிரித்து வேறாக்குதல் வன்வட்டு பிரிவிடல் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அமைய வடிவ அமைய வடிவப்படுத்தும் கன்ஃபிகரேஷன் முதற் சந்தர்ப்பத்தில் இதனை மேற்கொள்ள வேண்டும். அதாவது ஆரம்பத்தில் நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போடும்போதே இதை வந்து என்ன செஞ்சிருக்கோம், பிரிச்சுக்கணும், பார்ட்டிஷன் பண்ணிடுவோம். ஏதேனும் காரணத்தினால் மேலதிக வன்வட்டுகள் கணையை சேர்க்கும் போது அல்லது ஏற்கனவே உள்ள வன்வெட்டை அகற்றி புதிய வன்வெட்டை நிறுவும் போது அந்த வன்வெட்டை பிரிவிடல் செய்து கொள்ள முடியும். நம்ம இருக்க ஹார்ட் டிஸ்கை வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணக்குள்ளேயோ இல்லாட்டி புதுசாக ஒரு எக்ஸ்டர்னல் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் கிடைக்கக்குள்ளே மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், அதை பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். வந்துட்டு வேணா உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நியூ டிரைவ், இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். அதாவது பாருங்க, உங்களுக்கு நான் என்ன காட்டுறேன். இந்த இருக்கு உங்களுக்கு, ஜிஸ் பிசி போறேன். இந்த பாருங்க இருக்கு ஆப்பரேட்டிங். இப்போ இருக்க எந்த ஹார்ட் டிஸ்க் இதை பாருங்க, நான் உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். ஓஎஸ்சி. சரியா? அதுக்கப்புறம் லோக்கல் டிஸ்க் டி, ஜி, ஹெச், ஐ, ஜேன்ட்டு என்ன செஞ்சிருக்கேன், என் ஹார்ட் டிஸ்க் வந்து நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? அப்ப இதுல வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் அடிச்சு வச்சிருக்கனால நான் என்ன செஞ்சிருக்கேன், பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப இதுல வந்து ரெண்டு ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி ஒன்றும் இருக்கு. அப்ப அதை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இப்படி என்ன செஞ்சிருக்கோம், பார்ட்டிஷன் பண்ணலாம். சரியா? இதுதான் பார்ட்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இது ஏன் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறதுனா, ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு துண்டா, அப்பதான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்போ கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சோம், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போகக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டோ மூணாவோ என்ன செஞ்சிருவாங்க, பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வச்சுக்கல எப்போ இதுகளில் வேணுமா பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேயா? பாருங்க, பல்வேறு காரணங்களுக்குன்னு வன்வெட்டு கூறுகளை, அதாவது ஏன் பார்ட்டிஷன் பண்றோம் அப்படின்னு. கணினியில் தேக்கப்படும் விடயங்களை வெவ்வேறாக சேமித்தல். இப்ப எல்லாத்தையும் வந்து இப்ப நான் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு இருக்குன்னு வைங்க, place உங்க ரூம். இப்ப அதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அப்படி நாளா பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப நீங்க இன்னைக்கு புக்ஸ் வச்சு கொள்றீங்க, இதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ் வச்சு கொள்றீங்க, அதுக்கப்புறம் இது சொல்றீங்க இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட இம்பார்ட்டன்ஸான உங்களோட ஃபைல்ஸ் அதுகளை வச்சு கொள்றீங்க, இன்னைக்கு உங்க பெட் இருக்கு. அப்படியே பிரிச்சு வச்சுக்கோங்க. அந்த இதுதான் விஷயம். இங்கே என்ன செய்யறாரு, ஆர்டிஸ்ட்கே நம்ம அப்போ தனித்தனியா வந்து ஆர்டிஸ்ட்க்கு வந்து நம்ம பிரிச்சு வச்சுக்கிறதுனால அப்ப தனித்தனியா என்ன செஞ்சுக்கலாம், அதுக்கு ஒரு செப்பரேட் செப்பரேட் நம்ம சேமிச்சு வச்சுக்கொள்ளக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு சைட்ல இருப்பாரு, நம்மளோட ஃபைல்ஸ் பர்சனல் ஃபைல்ஸ் ஒரு சைட்ல, அப்படி நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து தேவையான இடங்களை வந்து சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய வசதி இருக்கும். கணினி பணிச்சல் முறைமை பலவற்றை நிறுவுதல். உதாரணம், ஒரே கணினியில் விண்டோஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கனால நம்ம ஒரே இது, அதாவது டபுள் பூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே கம்ப்யூட்டர்ல வந்து விண்டோஸும் போட்டுக்கலாம், உபுண்டும் போட்டுக்கலாம். அப்படி ரெண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பணிச்சல் முறைமையின் தேவைகளை பூர்த்தி செய்து. உதாரணமா சில சந்தர்ப்பம் பணிச்சல் முறை பணிக்கென வன்வட்டின் மேலதிக பிரிவு தேவை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேலதிகமா வந்து என்ன செய்யலாம், ஸ்பேஸ் தேவைப்படும். அப்ப அதை வந்து எடுத்துக்கொள்றது. இதுக்காக வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பா இந்த பிரிவிடல் அவசியம். உங்களுக்கு எஸ்எஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடிய வசதி. ஏன் பார்ட்டிஷன் பண்றோம், ஒன்னு ஃபைல்ஸை வேற வந்து சேமிச்சு வச்சு கொள்றதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு கேட்டா
ஒரே இதுல வந்து டபுள் பூட் விண்டோஸையும் போட்டுக்கலாம், உபுண்டும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி 2 விண்டோஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேலதிகமா வந்து தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். தான் பார்ட்டிஷன் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுக்கப்புறம் டிஸ்க் ஃபார்மேட்டிங். வன்வட்டின் பிரிவிடலை மேற்கொண்ட போது மாற்றும் அதில் தரவுகளை சேமிக்க முடியும். அந்த கூறுகள் அனைத்தும் தனியாக இம்மால் வடிவமைக்கப்பட வேண்டும். அதாவது டிஸ்க் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, தற்காலத்து சந்தையில பழிச்சிட்டு அதாவது டிஸ்கை வந்து நம்ம ஃபார்மட் பண்ணோம். ஹார்ட் டிஸ்கை வந்து ஃபார்மட் பண்றதை நம்ம சொல்றோம். நம்மளோட வசதிக்கு ஏற்ப பேக்கப் எடுத்துக்கொண்டு சரியா, நமக்கு ஏத்த மாதிரி வந்து ஹார்ட் டிஸ்கை வந்து மாத்தி ஃபார்மட் பண்ணி கொள்றதை நம்ம டிஸ்க் ஃபார்மட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? பாருங்க, தேவைக்கேற்ப வன்வட்டையோ நெகிழ்வட்டையோ மீண்டும் மீண்டும் வடிவமைத்தலுக்கு உட்படுத்தி பயன்படுத்த முடியும். இதன் போது வட்டில் அனைத்து தகவல்களும் அழிந்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்திருப்பது அவசியமாகும். ஆகவே வட்டியுள்ள முக்கியமான, அதாவது ஃபார்மட் பண்றது நம்ம சொல்லுவோம், டிஸ்கை ஃபார்மட் பண்றோம் அப்படின்ட்டு. அதாவது எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் புதுசா போடுறது. அப்ப நம்ம இப்ப டிஸ்கை வந்து ஃபார்மட் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு கேட்டா, ஓகே, அப்ப பாத்தீங்கன்னு கேட்டா, அப்ப நம்ம ஃபார்மட் பண்ணக்குள்ள வந்து என்ன செஞ்சிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், பேக்கப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஃபார்மட் பண்ணணும். சரியா? அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம டிஸ்க் ஃபார்மட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நிறைய பேர் போனை ஃபார்மட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல எப்ப ஃபார்மட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஃபார்மட் பண்ணா எல்லாமே அழிஞ்சிடும். சரியா? அதுக்கப்புறம் டிஃப்ராக்மெண்டேஷன், நான் இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஹார்ட் டிஸ்க்ல வந்து நம்மளுக்கு மெயினா இருக்காரு வந்து ஹார்ட் டிஸ்க். இப்ப வர்றதுலாம் எஸ்எஸ்டி தான் வர்றாரு. இப்ப ஹார்ட் டிஸ்க்ல பாத்தீங்கன்னு கேட்டா நான் சொன்னேன், இப்ப என்ன செஞ்சிருப்பாரு, பல பகுதிகளாக தான் பிரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் சொன்னேன், இப்படித்தான் பிரிஞ்சிருப்பாரு ஹார்ட் டிஸ்க் வந்து. இது வந்து லாஜிக்கலா வந்து இப்படிதான் பிரிஞ்சிருக்கும். சரியா? உங்களுக்கு விளங்க இப்படித்தான் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்று சேவ் பண்ணக்குள்ள ஒரு ஃபைல் இது வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து 32 KB, இந்த ஒரு துண்டு அளவு. சரி, ஆனா உங்க ஃபைல் சைஸ் வந்து 30, இல்ல 35. இப்போ ஒரு துண்டோட அளவு வந்து 32. அப்ப இந்த 35 இருந்துச்சுன்னா இது என்ன செய்வாரு, இந்த 32லயும் சேவ் ஆகி மறுபடியும் இருக்க அந்த 32ல கொஞ்சம் எடுத்துக்குவாரு. 3 KB எடுத்துக்குவாரு. மிச்சம் 33 KB என்ன செஞ்சிருக்குதுல, 33 KB அப்படியே இருப்பாரு. அப்ப இது வந்து என்ன செய்ய யூஸ் பண்ணாது. இப்போ இன்னொரு ஃபைல் சேவ் பண்ணவங்களும் இங்கனைக்கு இது சேவ் ஆகாது. விளங்குதா? அப்ப இந்த மாதிரியான, அப்ப இங்கனைக்கு ஒரு இதுதான் நம்ம சொல்லுவோம் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு ஃபைல் வந்து இன்னைக்கு சேவ் ஆயிட்டு அடுத்து 35 KB, ஆனா ஒரு இதுன்ற அளவு வந்து 32. சரியா? ஆனா நம்மளோட ஃபைல் சைஸ் வந்து 35 KB. ஆனா அப்ப என்ன செய்வாரு, இங்கேயும் சேவ் ஆகி அடுத்த கட்டத்துக்கும் போயிடுவாரு. ஒரு அப்படித்தான், இப்ப ஒரு இடத்துல வந்து இடம் பத்தலாட்டி அடுத்த இடத்துக்கும் போய் பிடிச்சிக்குவாரு தானே. ஆனா என்ன செய்வோம், இப்ப நம்ம சேவ் பண்ணக்குள்ள இதுல சேவ் ஆயிட்டு கொஞ்சம் வந்து இந்த இதுலயும் அரைவாசி சேவ் ஆயிட்டாரு. இப்ப அடுத்த ஃபைல் வந்து இந்த இதுல இருந்து அரைவாசி சேவ் ஆகாது. அடுத்ததுல அவர் புதுசா தான் ஒண்ணு எடுப்பாரு. அப்ப இந்த இடம் வந்து மிச்சம் தானே. இப்ப இதுதான் நம்ம சொல்லுவோம் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இல்லாம அடிக்கிறது தான் வந்து டீஃப்ராக்மெண்டேஷன், ஒழுங்கமைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன கம்ப்யூட்டர்ல பாருங்க, சர்ச் பண்ணி பார்த்தா இருப்பாரு, டிஃப்ராக்மெண்டேஷன் அடிங்க. இப்போ சாதாரணமா டிஃப்ராக்மெண்டேஷன் வந்து நம்ம கிழமைக்கு ஒருக்காவோ மாசத்துக்கு ஒருக்காவோ அப்போ வந்து அந்த அந்த மாதிரியான வெற்றி இதெல்லாம் வந்து ஒப்டிமைஸ் பண்ணா சரி. அதுதான் டிஃப்ராக்மெண்டேஷன். இந்த பங்கனைக்கு ஒப்டிமைஸ் ஆச்சு உங்களுக்கு பாத்தீங்களா தெரியல. சரியா? அப்ப இப்படி வந்து என்ன செய்ய, இதுதான் டிஃப்ராக்மெண்டேஷன். டிஸ்க் கிளீனர் இருக்காரு இந்த, நீங்க வேணா உங்களோட இதுல சர்ச் பண்ணி பாருங்க, டிஸ்க் கிளீனர் இருக்காரு. நம்ம நமக்கு தேவையானது இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்கிரீனர் பண்றோம், டிஸ்கிளைன் ஆகும். அப்ப அது தேவையில்லாத இதெல்லாம் வந்து என்ன செய்வாரு, இல்லாம அடிச்சுவாரு. சரியா? டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் டிஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தோம். அப்ப வந்து அது ஒரு ஆப்டிமைஸ் பண்ணுவாரு. விளங்குதா? இப்ப இதுதான் சொன்னேன். சரியா? அப்ப டிஃப்ராக்மெண்டேஷன்னா அவங்களுக்கு விளங்கிருந்துச்சுன்னா சரி. அடுத்து கோப்பு முறைமையை இதாக்கு. அதாவது நம்ம கோப்புல வந்து இப்ப பாருங்க, நான் உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறேன்.
பாருங்க இப்ப இந்த ஃபைல் உங்களுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க டைப் வந்து என்னன்னு கேட்டா பிஎன்ஜி அப்படின்னு சொல்றது பாருங்க. இது வந்து ஃபைல். நம்ம டிரெக்டரி அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா இது என்ன அடைவு, அதாவது இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி எல்லாம் போயிட்டு எங்க போயிட்டு அடைஞ்சுக்கிறோம் பாருங்க. நான் உங்களுக்கு மேல கிளிக் பண்ணக்குள்ள உங்களுக்கு ப்ளூ கலர்ல காட்டியிருக்கும், உங்களுக்கு விளங்குமா இருக்கும். பாருங்க இது வந்து எதுல இருக்குன்னு கேட்டா லோக்கல் சில யூசர்ஸ்ங்கிற ஃபோல்டர் உள்ளுக்கு போயிட்டு அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல பிக்சர்ஸ்னு இருக்கிறதுல ஸ்கிரீன்ஷாட் க்ளோஸ் ஆனா மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. பாத்தீங்களா? அப்ப சில போயிட்டு யூசர்ஸ்ல போயிட்டு பர்ஷன்ல போயிட்டு பிக்சர்ஸ்ல போயிட்டு அதுல தான் இருக்காரு இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு. அப்ப இதைத்தான் நம்ம சொல்லுவாங்க டிரெக்டரி அப்படின்னு சொல்லுவோம். அடைவு. சரியா? அதாவது பாதை, இந்த ஃபைல வந்து அடையிறதுக்கான டிரெக்டரி எப்படி வந்து அடையலாம், அதுதான் டிரெக்டரி அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னு கேட்டா நம்ம ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன வகையான ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டாட் பிஎன்ஜி. அப்ப இது ஒரு இமேஜா இருந்தா பிஎன்ஜி, அதுக்கு இமேஜா இருக்கட்டும் பிஎன்ஜி. அதுக்கப்புறம் எக்ஸ்எல்ஆ இருந்தா என்னவா இருக்கும், எக்ஸ்எல்எஸ்எக்ஸ்ன்னு இருக்கும் நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் வேர்டா டொக்கா இருக்கும். அப்ப இந்த இதைத்தான் நம்ம சொல்லுவோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க இதுதான் லொகேஷன் தான் நம்ம டிரெக்டரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருக்கு இது. சரி, ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இது சைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சைஸ் என்ன. சரியா? எங்க சர்வ் ஆயிருக்காரு, எப்போ modify பண்ண டேட், எப்ப கிரியேட் பண்ண டேட், எப்ப எப்ப எக்ஸஸ் பண்ணிருக்கீங்க, இந்த ஃபோல்டர்ஸ் வந்து எப்ப நீங்க எக்ஸஸ் பண்ணிருக்கீங்க. சரியா? ஆஹ் எல்லா எல்லா செக்யூரிட்டிஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு இதுல. சரியா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தா நமக்கு ஜென்ரலா இருக்கு. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கேள்விக்கு சம்டைம் வரலாம். ஒரு ஃபைல்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன வகையான ஃபைல் இருப்பாரு, என்ன எக்ஸ்டென்ஷன் இருப்பாரு, அதோட டிரெக்டரி லொகேஷன் இருப்பாரு, லாஸ்ட் மோடிஃபிகேஷன், கிரியேட்டட் டேட். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸஸ் டேட் எல்லாமே இருக்கும். பாருங்க நான் தான் 1 minute ago இப்போ இன்னைக்கு தான் எக்ஸஸ் பண்ணியிருக்கேன்ட்டு போட்டிருக்கு. எப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க, சண்டே மார்ச் 30 2025 நான் இதாக்கியிருக்கேன். மோடிஃபை சண்டே மார்ச் 30 அன்னைக்கு தான் நான் மோடிஃபை பண்ணிருக்கேன். இப்போ இதை வச்சு நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. விளங்குச்சா? அதுதான் கோப்பு நீட்சி. சரி, எக்ஸ்டென்ஷன். அப்போ எக்ஸல் என்ன இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க இந்த இஎக்ஸி ஃபைல் இது எக்ஸ்டென்ஷன் டேட்டா இருக்கும். அப்புறம் வீடியோவா இருந்தா என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபைல் டைப் வந்து இஎக்ஸி எக்ஸிக்யூட்டபிள். இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் டாக்குமெண்ட். பாருங்க டிஓசிகே சிஎக்ஸ்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் ஃபைல். எக்ஸ்எல்எஸ்எக்ஸ்ங்கிறது வந்து எக்ஸல். பவர் பாயிண்ட்டுக்கு வந்து பிபிடிஎக்ஸ் பவர் பாயிண்டா இருப்பாரு. எக்ஸஸ் இருந்தா ஏசிசி டிபிஆ இருப்பாரு. அப்படி அப்புறம் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலும் இருக்கு, ஹெச்டிஎம்எல் ஃபைலும் இருக்காரு. உங்களுக்கு தெரியும் பிஎன்ஜி இருக்காரு. இப்ப பார்த்தது பிஎன்ஜி இமேஜ். சரியா? அப்படி ஃபைல் டைப். அப்ப கோப்பு கோப்பின் சேமிப்பு கோப்பின் பேர் மாற்றம். நம்ம ஒரு ஃபைல் ஒன்று ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியும் அந்த ஃபைலை வந்து ரீநேம் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கு. சரியா? அந்த ஃபைலுக்கு உள்ள சைஸ் என்ன, இந்த எந்த அளவு சைஸ் ஆன எத்தனை கேபி, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கு. என்ன ஃபைல், என்ன எக்ஸ்டென்ஷன், சரியா, என்ன டேட்டா சர்வ் பண்ணி வச்சிருக்கோம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம போய் பார்க்கக்குள்ள எல்லா டீடைல்ஸும் நம்ம பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டினேன் இப்ப இந்த கிரியேட்டட் டேட், modify டேட், எக்ஸஸ் டேட். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டினேன். இப்போ அந்த லொகேஷன் சைஸ் என்ன இருக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டினேன். சரியா? இப்போ டிரைவர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா நம்மளோட ஒரு டிவைஸ் ஒன்று கனெக்ட் பண்ணும்போது அந்த டிவைஸை வந்து ஒர்க் பண்றதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேட்டா டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தரவு பிரதான வன்மட்டு பயன்படுத்தும். சரி, டிரைவர்ஸ்ங்கிறது அதுதான். அப்ப இப்ப எல்லாம் வந்து டிரைவர்ஸ் வந்து பெரும்பாலும் போடுறது இல்லை, ஏன்னா பிளக் அண்ட் பிளே கனெக்ட் பண்றதோட ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணாததுக்கு பிரிண்டர்ஸா இருக்கட்டும், போட்டோ மிஷினா இருக்கட்டும், அந்த மாதிரியான இதுக்கும் டிரைவர்ஸ் அப்டேட் பண்ண வரும். சரியா? அப்ப அதுகளுக்கான டிரைவர்ஸ் நம்ம போடுவோம். சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண தெரியும் தானே. உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண தெரியும், அதை காப்பி பண்ண தெரியும். நான் உதாரணத்துக்கு வேணும் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபோல்டருக்கு வந்து என்ன ஓஎஸ்ன்னு ஒரு நேம் வைக்கலாம். இப்படி வைக்கலாம். அதுக்கு ஒரு நேம் ஒன்று ஓஎஸ். ஓ, அப்போ இதுக்கு ஒரு நேம் ஒன்று வைக்கலாம். இப்போ நான் வச்ச நேமை வந்து என்ன செய்யலாம், ரீநேம் பண்ணலாம். இங்கே போயிட்டு நம்ம ரீநேம் கொடுத்து மறுபடியும் என்ன செய்யலாம், ரீநேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ ரீநேம் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், டிலீட் பண்ணலாம்.
சரி, டெலிட் பண்ண தெரியும் தானே. அதுக்கப்புறம் இந்த ஃபைலை வேணா கட் பண்ணலாம் இந்த ஃபோல்டரை. சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு கேட்டா என்ன செய்யலாம், மூவ் பண்ணக்கூடிய வசதிகளும் இருக்கு. சரியா, நமக்கு இதை கம்ப்ரஸ் பண்ணலாம். சரியா, வேற பாருங்க, ஓபன் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கு. அதுதா, இதுக்குள்ள ஒரு ஃபைல் ஒன்று வச்சிட்டீங்கன்னா அதை மூவ் பண்ணக்கூடிய வசதியும் இருக்கு. இப்போ இதை நான் வந்து என்ன இப்ப தேவையில்லையே அதெல்லாம் டெலிட் பண்றேன். அப்போ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது. சரியா, அதெல்லாம் சாதாரண உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் தான். கட் அண்ட் பேஸ்ட், ரீநேம் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி ஞாபகம் நீக்கு டெலிட் பண்றது ஒரு ஃபைல. அப்போ ஒரு ஃபோல்டர் ஒன்று டெலிட் பண்ண உங்களுக்கு ஃபைல டெலிட் பண்ணலாம். அது தெரியும் தானே. அவ்வளோதான். அவ்வளோதான் நினைக்கிறேன். என்ன, நம்மட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபினிஷ்ட். சரியா, அப்போ இனி இருக்கு வேர்டு, எக்ஸல், எக்ஸஸ் தான் இருக்கு. இப்போ இதை ஒரு 3 வீக்ல இது 3 முடிச்சிடலாம். அவ்வளோதான். எதுவும் டவுட் இருக்கா? இது முடிய பாஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் செய்வோம். ஓகே தானே. எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முடிக்கணும்னு நினைச்சேன், அப்போ முடிச்சிட்டேன். ஓகே தானே. வேற எதுவும் டவுட் இருக்கா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல? சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எதுவும் டவுட் இருக்கா? லக்ஷி, சுகன்யா, லக்ஷ்யா. இல்லண்ணா. ஓகே. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முடிஞ்சு நாங்கள் கிளாஸ் செஞ்சு போயெல்லாம் போயிடுச்சு. சின்ன ஃபியூனல் ஒன்று தான் கிளாஸ் செஞ்சு போயெல்லாம் போயிடுச்சு. அடுத்த வீக் அடுத்த ஃப்ரைடே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். வளமை போல ஸ்பீடாகவே போகும். அடுத்த கிளாஸ்ல வந்து வேர்ட், எக்ஸல், அங்கே பவர் பாயிண்ட் அப்படியே முடிச்சுட்டு போயிடுவோம். இந்த வீக்ல வந்து 11 ஃபுல்லாக முடிச்சிருவோம். சாரி, 10 ஃபுல்லாக முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் 11ல் முக்கியமான படத்தை படிச்சுட்டு அதுக்காகட்டு, இல்லாட்டி இந்த வேர்டு, எக்ஸல் இதை விட்டுட்டு நான் வேணா 11ல் உள்ள மற்ற சின்ன சின்ன பாடங்கள் நான் முடிக்க பார்க்குறேன். அந்த வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்டை விட்டுட்டு மற்றதை முடிச்சுட்டு இதுக்கு வருவாங்க ப்ராக்டிகல் செய்யறதுக்கு மாதிரி. சரியா, அதில் உள்ள அந்த நோட்ஸ் படங்கள் அப்படி இப்படி இருந்தால் அதை கொஞ்சம் முடிச்சிடுவோம் 11ல். முடிச்சுட்டு ஒரு இதை ப்ராக்டிக்கல் படத்தை ஒவ்வொன்றா செஞ்சுருப்போம். ஓகே தானே. இல்லாட்டி இதை முடிச்சிருவோமா ஒரு இதா, என்ன முடிச்சுட்டே அடுத்து போவோமா எப்படி? அதை முடிச்சுட்டு இதுக்கு வருவோம் அண்ணா. ஓகே, மற்றவங்க எப்படி?